சுமந்திரனுக்கும் அனுரவுக்கும் இடையிலே ரகசிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இருக்கா, ரகசிய உடன்படிக்கை ஏதாவது இருக்குமோ என்கின்ற பல கதைகள் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகின்றது. அதற்கு காரணம் சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு தான். என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரனுக்கு 2 மெய் பாதுகாப்பாளர்கள் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 மெய் பாதுகாவலர்களும் அவருக்கு பாதுகாப்பிற்காக இருக்கின்றார்கள். இன்று அனைவருக்கும் தெரியும், சிலவீனங்கள் காரணமாக நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள், தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று பலருக்கு பாதுகாப்பே இல்லை. அதனை தாண்டி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளவே இல்லை. ஆகவே இப்படியான ஒரு சூழலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 மெய் பாதுகாவலர்கள் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனுர அரசால் வழங்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் எதற்காக வழங்கப்பட்டது, ஏன் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான பல கேள்விகள் இருக்கின்றது. இதற்கு பின்னால் ஏதாவது ரகசிய உடன்பாடு இருக்கின்றதா, ரகசிய உடன்படிக்கை இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வாகனத்தில் வந்து இறங்குகின்ற போதோ அல்லது வாகனத்திற்குள் ஏறுகின்ற போதோ ஜனாதிபதியாக இருக்கின்ற அவருக்கே மெய் பாதுகாவலர்கள் வந்து கதவை திறந்து விடுவதில்லை. ஆனால் சுமந்திரனுக்கு இருக்கின்ற மெய் பாதுகாவலர்கள் அவர் வரும்போதே கதவை திறக்கின்றார்கள், பிறகு கதவை சாத்துகின்றார்கள். ஆகையால் ஜனாதிபதியை விட செல்வாக்காக ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாழ்கின்றாரா என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள். இது தொடர்பான காணொலிகள் மற்றும் செய்திகள், விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களிலாக இருக்கட்டும், ஊடகங்களிலாக இருக்கட்டும் முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு, அமைச்சர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு எவ்வாறு சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டது? செலவீனங்களை குறைப்பதாக கூறிக்கொள்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பை வைத்துக் கொண்டு தனக்கு வேண்டாதவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பை கொடுக்காமல் இருக்கின்றாரா, பாதுகாப்பை வழங்காமல் இருக்கின்றாரா என்கின்ற கேள்வியையும் இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. ஒருதலை பட்சமாக அனுர அரசு செயற்படுகின்றது என்கிற சந்தேகம் இருக்கின்றது. அதை தாண்டி கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச ஆகியோர் போட்டியிடுகிற போது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கி இருந்தாலும் அனுர அப்போது ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே மக்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற போது ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். அதாவது சிங்கள மக்கள் மாற்றத்துக்காக இணைந்து கொள்கின்றார்கள், நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். அப்படி இல்லை என்று சொன்னால் சிங்கள மக்களால் நீங்கள் வெறுக்கப்படலாம் அல்லது மாற்றத்திற்கு தமிழ் மக்கள் ஒத்துழைக்கவில்லை என்று கருதலாம் என்று அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார். அது தென்னிலங்கையில் அப்போது பெரும் சர்ச்சையாக இருந்தது. அதாவது அனுர தமிழ் மக்களை மிரட்டுகின்றார், நீங்கள் எங்களுக்கு வாக்கு அளித்து ஆக வேண்டும், இல்லை என்றால் பாதிய பாதிப்பை எதிர்கொள்வீர்கள் என்று அனுர தமிழ் மக்களை மிரட்டுவதாக தென்னிலங்கையில் அது ஒரு தேர்தல் பிரசாரமாக மாறியிருந்தது. அப்போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிய சுமந்திரன், ஆதரவு வழங்கிய தமிழரசு கட்சி, இப்படியான நிலையில சுமந்திரன் அவர்கள் அனுரவைக்கு சார்பாக ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அனுர சொன்னது அதன் அர்த்தத்தில் இல்லை, ஊழலை ஒழிக்க வேண்டும், அதுக்கு ஒன்று சேர வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே அவர் கூறியிருக்கின்றார். ஊழலை ஒழிப்பதற்கு நானும் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்ற தயார் அல்லது நாங்களும் ஆதரவு வழங்குவோம் என்றார் கூறியிருந்தார். அப்போது அந்த அவர்களது கருத்துக்கு அல்லது தென்னிலங்கையில் அனுரவுக்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு சுமந்திரன் சொன்ன கருத்தை மேற்கோள் காட்டித்தான் தென்னிலங்கையிலே அவர்கள் பல பதில்களை வழங்கியிருந்தார். அதற்கு நன்றி கடனாக இன்று சுமந்திரனுக்கு விசுவாசமாக நன்றியுள்ளவராக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இருக்கின்றார். இது தமிழர்களிலே அனுரவுக்கு நெருக்கமான அல்லது அனுரவுடன் கலைக்கக்கூடிய செல்வாக்குள்ள ஒரு தலைவராக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அதனை தாண்டி ஒரு ஊடகவியலாளர் இருக்கின்றார். 2 தமிழர்கள் தான் அனுரவுக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அனுரவுடன் சந்தித்து பிரச்சனையை பேசி அனுரவை சமாளிக்கக்கூடிய வகையில் அல்லது அனுரவை நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்தை கேட்க வைக்கின்ற அளவில் 2 தமிழர்கள் தான் இங்கு இருக்கின்றார்கள். அதில் ஒரு சுமந்திரன் இருக்கின்றார். அப்படியான நிலையத்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு இவ்வாறு மெய் பாதுகாவலர்கள் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது தொடரவிடப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.